செம்மணி அகழ்வு பணிகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த ஒரு உள்நாட்டு பொறிமுறையை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகள் பற்றி காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தை பற்றி சொல்றீங்க. அதாவது கொல்லப்பட்ட மக்களுக்கு, காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு, கடத்தப்பட்ட மக்களுக்கான நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களுடைய பதிலே இல்லை. இவருக்கு அரசாங்கம் வாக்களித்த பொழுது வெறுமனே ஊழல் மோசடியை இல்லாம செய்வதற்காக தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய அரசாங்கத்திலே இந்த கொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் இப்பொழுது நடக்க. அப்ப 2009 ஆண்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் நீதி இல்லை. I do understand the victim families need justice and justice is what our government going to give. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி அவசியம் என்பதை நான் அறிவேன். எமது அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாயமாக நீதியை பெற்றுக் கொடுக்கும். மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் தொடர்பிலும் நாம் வடக்கு, கிழக்கு அல்லது தென்மாகாணம் என பிரித்து பார்க்கவில்லை. ஒரே நாடு, ஒரே மக்கள். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு அவசியம் என்பதனையும் நாம் அறிவோம். தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு 1 வருடமும் 4 மாதங்களும் போதுமானதா என்பது வேறு விடயம். எனினும் நாம் சரியான திசையிலும் சரியான பாதையிலும் பயணிக்கின்றோம். இரண்டாவது விடயம், 2009 ஆண்டு இறுதிப் போரின் கடைசி கட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலும் நீங்களும் நானும் பல விடயங்களை விவாதிக்க முடியும். தற்போது விவாதிப்பதினால் எந்த பயனும் இல்லை. என்ன நடந்தது என எமக்கு தெரியாது. எனினும் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை நாம் அறிவோம். அதற்காக பணியாற்றி வருகின்றோம். இழப்பீட்டு அலுவலகம் தொடர்பிலே கருத்து தெரிவிக்க வேண்டும். தற்போது நாம் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து தேவையான நிபுணத்துவம், உதவி மற்றும் பயிற்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம். எனினும் எமது செயற்பாடுகள் தொடர்பில் நம்பிக்கை கொள்ளுங்கள். பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எதிர்வரும் 3 அல்லது 4 வருடங்களில் நியாயமான செயற்பாட்டை செய்வோம். மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக நாம் நியாயமான மற்றும் மரியாதையான முறையில் செயற்பட உறுதியாக செயற்படுவோம். We are committed to do a fair and a decent job to address the grievance of the people.